ஏன் சுந்தரம், தம்பி கால்ல அடிபட்ட உடனே என் பேச்ச மீறிட்டா உன் பொண்ணு. இது ரத்த பாசமா இல்ல திமிரா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. பின்ன என்ன, நான் சொன்னதை மீறி எனக்கே உப்பு போட்டு சமைக்கிறானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அகிலாண்டேஸ்வரியோட குடும்பத்தோட உன் பொண்ணு விளையாடுறது மன்னிக்க முடியாத தப்பா இல்லையா? இல்லம்மா, இல்ல, மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்காக என் அப்பா கிட்ட உரிமையோட அடி வாங்கின. ஆனா ஆறுதலா விழுந்து அழுகத்தான் அம்மா மடி இல்ல. அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவனாச்சும் கூட இருக்கலாம். அவனும் நான் எந்த நல்லது செஞ்சாலும் அத கெட்டதா மாத்தி வைக்கிறான். நான் வேணும் தப்பு செய்யலம்மா. உங்க நிழல்ல அடங்கி ஒடுங்கிதான் நாங்க இருக்கோம். செஞ்ச தப்புக்கு தண்டனையா யார் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு தான் நான் போனேன். ஆனா விதி மறுபடியும் மறுபடியும் என்ன உங்க முன்னாடி குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்க வைக்குதுமா. எனக்கு மன்னிப்பு கேட்க அருகது இல்ல. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. போதும். விஜயா, என்ன இது? எட்ரியத உங்க அகிலாண்டேஸ்வரி அம்மா முன்னாடி கூட இப்படிதான் தட்ட டொக்குன்னு வைப்பிய? இப்ப உங்க அகிலாண்டம்மா முன்னாடி தட்ட வைக்கிற மாதிரி பவ்யமாவே. சரிம்மா. அங்க இல்ல, இங்க. ஏய், வெச்சிட்டல்ல, போடி. மரியாதை தெரியாதவ.
சாப்பிடு. ம். நீ டிஃப்ரெண்டான ஆள் தானே. ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல எதிர்பார்த்தது நடக்கலன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? கோயிலுக்கு போவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, இல்லனா மியூசிக் கேட்பாங்க. நீ மூக்கு முட்டை சாப்பிடுவ. இல்லக்கா, நல்ல பசி, அதனாலதான். ஓ, பசியா? இல்ல நீ பிரஸுக்கு கொடுத்த நியூஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னு வெறியா? இல்லக்கா, அப்படி இல்ல, நான் எதுவும். பின்ன எப்படி? வெறும் 10,000 காப்பி விக்கிற ஒன்ன மாதிரி பிரயோஜனம் இல்லாத ஒரு பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்தியே, என்ன ஆச்சு? ஒரு டிரைவர் மக, அதுவும் ஒரு வயசு பொண்ணு, வாசலை தாண்டி போன விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அதுல என் பையன் பேரை சேர்த்து அபாண்டமா நியூஸ் கொடுத்துட்டியே. இல்லக்கா, நான் சாப்பிடுற இந்த கோழி மேல சத்தியமா நான் இந்த நியூஸ். அதுவே செத்து போன கோழி, அது மேல நீ சத்தியம் வேற பண்றியா? இதுல இருந்தே நீ சொல்றது பொய்ன்னு தெரியல. இத பார், அகிலாண்டேஸ்வரியோட குடும்பத்து பேரை யாரும் இப்படி டேமேஜ் பண்ண முடியாது. என்னடி பண்ற நீ? பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு? உனக்கு தாமா பைத்தியம் புடிச்சிருக்கு. அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஏமா இப்படி போராடிட்டு இருக்க? ஏய், என்னடி சொல்ற? அத்தனை பேர் முன்னாடி பத்திரிக்கைக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்த. இப்ப என்னடா அண்ணா இந்த சம்பந்தமே இஷ்டம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? அத்தனை பேர் முன்னாடி அழுதுட்டா போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க. அந்த போட்டோக்கு சிரிச்சிட்டு போஸ் கொடுத்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாமா? What the hell is going on? அது வீடா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலே மனுஷங்க தானா? ஆஃப்டர் ஆல் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு டிரைவரோட பொண்ண முன் சீட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறானா? ஷேம். நம்ம கொடுத்த ஃபேமிலி போட்டோவை அந்த பார்வதி எரிச்சப்போ அவளை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இப்ப மகாராணி மாதிரி கார்ல கூட்டிட்டு வரானா? ஒரு படிச்சவன் செய்யற காரியமா இது? ஐ ஹேட் them. எனக்கு இந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டு மருமகள் ஆகிறது பிடிக்கல. என்னடி சொன்ன? அக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே.